மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 6ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, மகாலிங்கம் அந்த ஜானகியும் மாயாவும் செய்கிற வேலையை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இவளுக்கு எப்படி இருப்பாளுகன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு மகாலிங்கம் நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரே யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு போலீஸில் சொல்லுவோமா இல்லை அந்த புவனேஸ்வரி கிட்ட சொல்லுவோமா அப்படின்னு மகாலிங்கத்துக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ மகாலிங்கம் நினைக்கிறாரு, புவனேஸ்வரி கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக வேறு ஏதாவது திட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஜானகி எஸ்கேப் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவா. அவள் எப்போவுமே முட்டாள்தனமாக இப்படி ஒரு விஷயத்தை தான் யோசனை பண்ணுவாள். அந்த ரகுராமோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதோட இந்த கொலையை பண்ணது மாயா அப்படின்னு நம்ம போலீஸில் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு மகாலிங்கம் நினைக்கிறாரு. மகாலிங்கம் வந்துட்டு நேராக அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறதுக்காக முடிவு பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் ஜானகியும் நேராக வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சிவா சுடுகாட்டு பூஜையில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எதேச்சியாக அவர் திரும்பி பார்க்கும் பொழுது ஜானகியும் மாயாவும் போயிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்ததோட சிவா நினைக்கிறாரு, இந்த நேரத்தில் இவங்க எதுக்கு இந்த பக்கமாக போகிறாங்க அப்படின்ட்டு அண்ணி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஜானகியும் மாயாவும் சிவாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ மாயா, சிவா நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா பதறப்படாமல் அமைதியாக இருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ சிவா இங்கேருந்து வந்துட்டு மாயா கிட்ட, மாயா அண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் எதுக்கு இந்த பக்கமாக வந்தீங்க அப்படின்னு. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க, சித்தப்பா நான் தான் இந்த பூஜையை பார்க்கணும் அப்படின்னு பெரியம்மா கிட்ட ரொம்ப பிடிவாதம் பண்ணி கேட்டேன். ஆனால் வந்து பார்த்த பிறகு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால தான் நானும் பயந்துட்டேன். இப்போ பெரியம்மா என்னை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, நீ ஃபாரினில் வளர்ந்தவ, அதனால இங்கே உள்ள விஷயங்கள் பற்றி உனக்கு எதுவுமே தெரியல. இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படாத. அண்ணி இவ தான் சின்ன பிள்ளை சொல்கிறா அப்படின்னு நீங்களும் கூட்டிகிட்டு வரதா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, சாரி சித்தப்பா, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரி 2 பேரும் வீட்டுக்கு போங்க, முக்கியமாக அண்ணங்கண்டில் பட்டுறாதீங்க, அப்புறம் அண்ணன் ரொம்ப கோவப்பட்டுருவாரு, ஏற்கனவே ரொம்ப கோவத்தில் இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்வதியும் பத்மாவும் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த ஜானகியும் மாயாவும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஜானகியும் மாயாவும் இங்கேருந்து வராங்க. அப்போ நம்ம மாயா நேராக ஜானகிட்ட, இங்கே பாருங்க பெரியம்மா, கண்டிப்பாக அந்த கார்த்திக் காணாமல் போன விஷயம் கண்டிப்பாக தெரிய வரும். அப்போ நம்ம மேலே கண்டிப்பாக சந்தேகம் வரும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ தான் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். நீங்கள் ஏதாவது உளர பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகிரும். அந்த புவனேஸ்வரியோட குடும்பம் ஏற்கனவே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா அப்புறம் நம்ம குடும்பம் காலத்துக்கும் கொலைப்பழி ஏந்தி ரொம்ப பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம மாயா நினைக்கிறாங்க, பெரியம்மா ரொம்ப பாவம், என்ன காப்பாற்றுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு மாயா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ ஜானகி நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு அங்கே உள்ள சாமியை கும்பிட்றாங்க. நான் எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எனக்கு கண்டிப்பாக இந்த உயிரை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாயாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக தான் அந்த கார்த்தியோட தலையில் அடித்தேன். ஆனால் அவன் இப்படி சுருண்டு விழுவு சாவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த அளவுக்கெல்லாம் அவன் தலையில் வேகமாக அடிக்கவே இல்லையே அப்படின்ட்டு ஜானகி ரொம்ப கண் கலங்கி போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்து பாட்டி அந்த பக்கமாக வராங்க. பாட்டி நேராக ஜானகியை பார்த்துட்டு ஜானகி அப்படின்னு சொல்ல, ஜானகி நேராக அவங்க அத்தையை பார்த்து அத்தை என்னத்தை அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்கிறாங்க, எங்கம்மா போயிருந்தீங்க? பார்வதியும் பத்மாவும் உன்னையும் மாயாவையும் தேடினாங்க, இந்த நேரத்தில் எங்கே போனீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அத்தை அது மாதிரி மாயா அந்த சுடுகாட்டு பூஜையை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லாமல் அவள் பாட்டுக்கு போயிட்டா. அவளை போய் கூட்டிகிட்டு வரதுக்காக போனத்த அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ தான் உன் தங்கச்சி பொண்ணை ரொம்ப பெருமையாக வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் பாத்தியா, அவள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுது, பார்த்துக்க அப்படின்னு. மாயா ஜானகியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்ல, அப்போ பாட்டி சொல்கிறாங்க, சரி தூங்குமா அப்படின்னு சொல்ல, ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. பாட்டி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க.
இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு கவலைப்படுறாங்க. எப்படியாவது பெரியம்மாவை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி விடணும், நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு தான் பெரியம்மா இப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம மாயாவுக்கு ஒரே கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கம் வந்து நேரா போலீஸ்கிட்டயே இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடலாம் அப்படின்னு நேரா போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸ் ஃபோனை அட்டன் பண்ணி, என்ன இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க, யார் நீங்க அப்படின்னு கேட்க, மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க சார், இது மாதிரி அந்த புவனேஸ்வரி அம்மாவோட பண்ணை வீடு இருக்குல்ல, அங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு. அப்ப போலீஸ் கேக்குறாங்க, என்னையா சொல்ற அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, ஐயா அதை நான் நேரடியாவே பார்த்தேன். ரகுராம் ஐயாவோட வீட்டுல இருக்கிறவங்க தான் அந்த பையனை படுபாவியா கொன்னுட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, யோ நீ சொல்றது உண்மையா அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, ஐயா அந்த பையனை கொண்டு போட்டுட்டு அவ்வளோ பாட்டுக்கும் யாருக்கும் தெரியாம புதைச்சி வச்சுட்டாளுங்க, நீங்க வந்து விசாரிங்க, அவளுக்கு எங்க வந்து அந்த பையனை புதைச்சி வச்சிருக்காளுகன்னு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, அந்த ரகுராமோட குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இப்பேற்பட்ட தைரியமா அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இன்னும் அந்த கார்த்தியோட சொந்தக்காரவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அதுக்காக தான் நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னு. போலீஸ் சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. மகாலிங்கம் நினைக்கிறாரு, நம்ம மட்டும் போயிட்டு அந்த ஜானகியும் மாயாவும் தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லி ஐ விட்னஸா சொன்னோம்னா அந்த ஜானகி காலத்துக்கு வெளியில வர முடியாதுல்ல அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்ப சாரு இங்கேருந்து வந்துட்டு, அப்பா என்னப்பா இது, ஏதோ கார்த்தி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருமா, அந்த ஜானகியும் மாயாவும் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுகள்ல, அவ்வளோ சுலபமா அந்த புவனேஸ்வரியோட அத்தை அண்ணன் பையன் இருக்கான்னு கார்த்தி, அவன் தலையில கட்டையால அடிச்சு அவனையே தீட்டு கட்டிட்டாளுக, அது என் கண்ணால பார்த்தேன், நான் இப்போ போலீஸ்ல சொல்ல போறேன் அப்படின்னு. சாரு சொல்றாங்க, அப்பா அந்த ஜானகிய போலீஸ்ல சொல்லி என்ன பண்ண போறீங்க, நீங்க மாயாவை போலீஸ்ல சொன்னா கூட நாளை பின்ன நான் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் நினைக்கிறாரு, ஆமாம்மா அதை பத்தி நான் யோசனை பண்ணி பார்க்கல, இல்ல இப்ப சீனு முன்ன மாதிரி இல்ல, பல கோடி அந்த டெக்ஸ்டைலுக்கு அவனும் ஓனர் தான், அவனும் சலைச்சவன் இல்லை, இப்ப ரகுராம் கிட்டேருந்து சொத்து வாங்கணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது, சீனு தன்னை தானா ஒரு தொழில் பண்றான், ஸோ கண்டிப்பா அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட சாரு சொல்றாங்க, அப்பா நீங்க இப்படி பண்ணிருங்க, அந்த ஜானகி இல்ல மாயா தான் வந்துட்டு கார்த்தியை கொலை பண்ணா, என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்லிருங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் சொல்றாரு, சரிம்மா உன் வாழ்க்கைக்காக நான் கண்டிப்பா இதை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை போலீஸ் நேரா அந்த ஊர் தலைவர்களை வந்து பாக்குறாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, ஐயா என்னாச்சு அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, நைட்டு அந்த புவனேஸ்வரியோட பண்ணை வீட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப தலைவர்கள் கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கு காரணம் யாருன்னு எங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் அந்த கார்த்தியை பத்தின விவரம் வேணும், அவன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு. அப்ப போலீஸ் கேக்குறாங்க, இங்க பாருங்க அவன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவங்களும் போலீஸ்கிட்ட புவனேஸ்வரியோட வீட்டை காமிக்கிறாங்க. அப்ப போலீஸ் வந்துட்டு நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அப்ப தலைவர்கள் எல்லாருமே, என்ன இது புது பிரச்சனையா இருக்கு, அந்த கார்த்தி பையன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பானோ, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப புவனேஸ்வரி வந்துட்டு வெளியில நிறைய கூட்டம் வரதை பார்த்துட்டு அவங்க அண்ணன் பசுபதியை கூப்பிடுறாங்க, அண்ணா இங்க வாங்கண்ணா அப்படின்னு. பசுபதி வராரு. வந்ததோட, என்னம்மா இது, போலீஸ் வருது கூட்டமும் வருது, என்னாச்சுமா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அதான் நான் எனக்கு ஒன்றும் புரியல, இந்த கார்த்தி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, என்னன்னே தெரியலம்மா, நேத்தையிலேருந்து அவனும் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான், ஒருவேளை அவன் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானோ அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி வரட்டும், என்னதான் இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. அதே இடத்துக்கு மகாலிங்கமும் வராரு. அப்ப போலீஸ் நேரா புவனேஸ்வரி கிட்ட, கார்த்தி யாரு, உங்களோட பையன் தானே அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க என்னோட அண்ணன் பையன்தான், ஏன் என்னாச்சு சார் அப்படின்னு. போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, நேத்து நைட்டு உங்களோட பண்ண வீட்டுல அந்த கார்த்தி பையனை 2 பேர் அடிச்சு கொன்னு புதைச்சிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. புவனேஸ்வரி டக்குன்னு மயக்கம் மட்டும் கீழே விழுகுறாங்க. புவனேஸ்வரியை பார்த்துட்டு பசுபதி அதிர்ச்சி ஆகி, அம்மா எந்திரிமா எந்திரிமான்னு சொல்லிட்டு முகத்துல தண்ணி தெளிச்சு கலப்புறாங்க. அப்ப புவனேஸ்வரி கண்ணை முழிச்சிட்டு அழுகுறாங்க, ஐயோ கார்த்திக் அப்படியெல்லாம் எதுவும் ஆகியிருக்காது, நீங்க சரியா பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பா அது கார்த்தியா இருக்கிற வாய்ப்பே இல்லை, அவன் எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பான் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க புவனேஸ்வரி அம்மா,
நேத்து அந்த ஜானகியும் அந்த மாயாவும் உங்க பையனை அடிச்சு கொண்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம புவனேஸ்வரி. புவனேஸ்வரி டக்குன்னு மகாலிங்கத்தோட சட்டையை பிடிச்சி, இங்க பாரு, நீ மட்டும் பொய் சொன்னியன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன், நடந்ததை என் கண்ணால பார்த்தேன். நான் போயிட்டு காப்பாத்துறதுக்குள்ள அந்த ஜானகியும் மாயாவும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. இடையில நான் போனா என்னையும் சேர்த்து கொன்னுருவாங்க அப்படின்னு நான் பக்கத்துல போகல. எப்படியாவது போலீஸ்ல சொல்லிடணும் அப்படின்னு தான் போலீஸ்ல சொன்னேன். இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த கார்த்திகை கொன்னதை என் கண்ணால பார்த்தேன், நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட. இதை கேட்டதோட புவனேஸ்வரி, இங்க பாருங்க, எனக்கு இப்ப கூட நம்பவே முடியல, நீங்க ஏதோ தப்பா பார்த்துட்டு வந்து சொல்றீங்க அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நீங்க நேத்தையிலேருந்து கார்த்திக்கு ஃபோன் பண்றீங்க, ஆனா கார்த்தி ஃபோன் எடுக்கவே இல்லைல்ல, இதுக்கு என்ன காரணம், அந்த ஃபோனு அந்த மாயா பொண்ணுகிட்ட இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்ப இதுக்கு காரணம் அந்த ஜானகி மாயாவுமா? இங்க பாருங்க சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த ஜானகியை விடாதீங்க, அவ ஒரு கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு. போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க படுத்து அந்த ஜானகியை தான் கைது பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஊர் தலைவர்கள் எல்லாருமே இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜானகி அம்மா மேல தப்பா பழி போடுறீங்க, அவங்க இந்த மாதிரி பண்ற ஆளெல்லாம் கிடையாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு ரகுராமையா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மகாலிங்க சொல்றாரு, யோ, என்னையா பேசுறீங்க, கண்ணால பார்த்த சாட்சி நானே இருக்கேன், நானே சொல்றேன், நான் சொல்றதையும் நம்ப மாட்டேங்கிறீங்க, அப்ப இவங்க பையன் எங்க போனான்னு சொல்லுங்களேன், அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப கேட்டதோட தலைவர்கள் சொல்றாங்க, அந்த பையனை வேற எங்கேயாவது அனுப்பிட்டு நீங்க பழி போடுறதுக்காக பேசுறீங்க அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, உங்க ஜானகி அம்மா ரொம்ப நல்ல அம்மா தானே, அவங்க வாயிலேருந்து பொய்யே வராதுல்ல, அவங்க கிட்ட வந்து கேட்டு பாருங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த தலைவர்களும், சரி வாங்கய்யா, எல்லாரும் சேர்ந்து ரகுராமையோட வீட்டுக்கு போகலாம், கண்டிப்பா ஜானகி அம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜானகி அம்மா மேல பழி போடுறாங்க, உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்றாங்க அப்படின்னு. ஜானகி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட, என் பிள்ளைய எங்க புதைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, மகாலிங்கம் சொல்றாரு, நான் போலீஸ்கிட்ட சொல்றதுக்காக வந்துட்டேன், அதுக்கப்புறம் அவங்க அந்த பாடியை என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி புவனேஸ்வரி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் கண்டிப்பா அந்த ஜானகி சும்மா விட மாட்டேன், ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நடந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தையே நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு புவனேஸ்வரி செம்ம கோவத்துல போறாங்க. அப்ப போலீஸ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த கார்த்தி இருந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தி இருந்த அந்த பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லா இடத்தையும் பாக்குறாங்க. பார்த்ததோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க நடந்ததுக்கான ஒரு எவிடன்ஸும் இல்லையே அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் உங்க பையனை கொண்டு போய் புதைச்சாச்சு, புதைச்ச இடம் கூட எனக்கு தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப போலீஸ் கேக்குறாரு, யோ, என்னையா நீயும் சேர்ந்து இதெல்லாம் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, ஐயா, அவங்க 2 பேரும் இதெல்லாம் பண்ணதை என் கண்ணால பார்த்தேன், எங்க நானும் போனா என்னையும் சேர்த்து புதைச்சிருவாங்களோன்னு தான் நான் பக்கத்துல போகல அப்படின்னு. அப்ப கார்த்தி புதைச்சிருக்கிற இடத்த கொண்டு போய் காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி கத்தி கதறி அழுகுறாங்க, ஐயோ, கண்டிப்பா இது கார்த்தியா இருக்காது அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, அம்மா, கண்டிப்பா நம்ம பிள்ளை கார்த்தியா இருக்காதுமா, கவலைப்படாதம்மா அப்படின்னு. அதே நேரத்துல மகாலிங்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு, ஏ ஜானகி, நீ இன்னைக்கு செத்தடி அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர்கள் எல்லாருமே ரகுராம் வீட்டுக்கு போயிட்டு, ஐயா வெளியில வாங்கல அப்படின்னு சொல்ல, ரகுராமும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் வெளியில வராங்க. அப்ப ரகுராம் கேக்குறாரு, சொல்லுங்க, என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஐயா, உங்க குடும்பத்து மேல அபாண்டமா பழி போடுறதுக்கு அந்த புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, அவங்க வீட்டு பையன் கார்த்தியை காணுமா, அதை கொலை பண்ணது நம்ம ஜானகி அம்மான்னு சொல்லி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் எல்லாம் வருதியா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம ஜானகி தண்ணி கொண்டு வந்த ஜானகி டக்குன்னு தண்ணியை கீழே போட்டு உடைக்கிறாங்க. அப்ப மாயா ஓடி வந்து ஜானகியை பிடிக்கிறாங்க. ஜானகி நெஞ்சில கையை பிடிச்சிக்கிட்டு உட்காடுறாங்க. அப்ப நம்ம மாயா வந்துட்டு ஜானகியோட கையை பிடிச்சி, பெரியமா, நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க பையன் அங்கதான் எங்கேயாவது இருப்பான், போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, நேத்து நைட்டு அந்த பையனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அதை வந்துட்டு மகாலிங்கம் பார்த்துருக்காரு, அதை வந்து இப்ப ஜானகி அம்மா மேல பழி போடுறாங்க அப்படின்னு.
இது கேட்டதோட மாயா நினைக்கிறாங்க, கண்டிப்பா அந்த மகாலிங்கம் நடந்ததையெல்லாம் பார்த்துருக்கான், அதனால தான் அவன் இப்படி சொல்றான் அப்படின்னு நம்ம மாயா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு மாயாவுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அதே நேரத்துல போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்ததோட மாயா ஷாக் ஆகுறாங்க. அப்ப போலீஸ் வந்துட்டு நேரா ஜானகி மேடம் எங்க அப்படின்னு கேட்க, அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு, இங்க பாருங்க சார், எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருமா, நேத்து நைட்டு நீங்க 2 பேரும் எங்க இருந்தீங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நாங்க 2 பேரும் வீட்டில தான் இருந்தோம் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, மாயா ஏன் பொய் சொல்ற? நேத்து நைட்டு நீயும் ஜானகியும் வீட்டிலே இல்ல, 2 பேருமே எங்க போனீங்கன்னே தெரியல, நானும் பார்வதியும் சேர்ந்து தேடணும் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா டக்குன்னு பத்மாவை பார்த்து முறைக்கிறாரு. பத்மா சொல்றாங்க, ஏங்க என்ன பார்த்து முறைக்கிறீங்க? உண்மை ஏதோ அதை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு. அப்ப போலீஸ் கேக்குறாங்க, அந்த நேரத்துல நீங்க எங்க போனீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சிவா சொல்றாரு, இது மாதிரி சுடுகாட்டு பூஜைய மாயா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலாம். மாயா ஃபாரின்ல வளர்ந்தவ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலாம். அதான் அண்ணி கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணியே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் கேக்குறாங்க, அவங்க எந்த பக்கமா நடந்து வந்தாங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அந்த பண்ணை வீட்டு பக்கமா தான் வந்தாங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, சரி, அப்ப அந்த கார்த்தியை தீத்து கட்டிட்டு இந்த பக்கமா வந்திருக்காங்க, நீங்க பார்த்ததோட சுடுகாட்டு பூஜைக்கு வந்தேன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க அண்ணி எல்லாம் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் எங்க அண்ணி மேல பழி போடாதீங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க, எங்களுக்கு ஐ விட்னஸே இருக்கு, மகாலிங்கம் அப்படின்னு கூப்பிட மகாலிங்கம் வராரு. சிவா நேரா அவரை பார்த்துட்டு, சார், இந்த ஆளு சொல்றதையா நீங்க விட்னஸா ஏத்துக்கிறீங்க? இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவன் ஏற்கனவே எங்க குடும்பத்துக்கு பல துரோகம் பண்றதுக்கு நினைச்சவன். இவன் சொல்றதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாரு, எங்களுக்கு ஐ விட்னஸ் தான் முக்கியம், எங்களுக்கு வேற எதுவும் தேவை கிடையாது. இங்க பாருங்க, ஜானகியும் மாயாவையும் கூப்பிடுங்க அப்படின்னு. அப்ப அவங்க 2 பேரும் வந்து நிக்க, மகாலிங்க நேரா இவங்க 2 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் தான் கார்த்தியை கொன்னது, அது என் கண்ணால பார்த்தேன். இந்த ஜானகி அம்மா தான் இரும்பு ராடால அந்த கார்த்தியை அடிச்சாங்க. அப்ப கார்த்தி தலையில புடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தாரு. அப்ப மாயாவும் ஜானகியும் சேர்ந்து அவரை ஒரு பெரிய தோப்புக்குள்ள வச்சு புதைச்சிட்டாங்க. நீங்க தான் இப்ப அதை செக் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, சரி, இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, அதோட அவங்க 2 பேரும் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கே தெரியும், இவங்க 2 பேரும் நைட்டு வீட்டில் இல்லை அப்படின்னு. இதுதான் ரொம்ப பெரிய எவிடன்ஸாக கிடச்சிட்டே, நீங்க கைது பண்ணுங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு மாயா சொல்றாங்க, இங்கே பாருங்க சார், இதுக்கும் பெரியம்மாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. பெரியம்மாவை யாரும் மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இவங்க அப்பையிலேருந்தே எங்க குடும்பத்துக்கே எதிரி தான் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்றாங்க, இங்கே பாருமா மாயா, எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு, ஸோ கண்டிப்பா நாங்க ஜானகி அம்மாவை கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகியை கைது பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரகுராமுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஜானகி இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் ரகுராமுக்கு தோணுது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.